அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் இந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய தொடரில் சமீப நாட்களாக ஜக்காத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த ஒரு சில விளக்கங்களையும் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்றால், ஜக்காத்திற்கான நிசாப், நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த நிசாபில் தங்கத்திற்கான நிசாப் என்ன, அதே போன்று வெள்ளிக்கான நிசாப் என்ன போன்ற இது இரண்டு சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்திருந்தோம். இன்றைக்கு அடுத்து விளைச்சல் செய்து நாம் ஈன்றெடுத்த அந்த விளைச்சல் பொருட்களுக்கான, அது பேரித்தம்பளங்களாக இருக்கலாம், தானியமாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், இவற்றை குறித்து நபி அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்தார்கள் என்பதை பற்றி மேலோட்டமாகவும் ஒரு சில விஷயங்களை நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். இப்படி நாம் எதையெல்லாம் விளைச்சல் செய்கிறோமோ அதில் நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, 5 வசக்கு அளவுகளை அடையாத வரைக்கும் நீங்கள் விளைச்சல் செய்பவற்றில் உங்களுக்கு எதுவும் ஜக்காத்து கிடையாது. உங்கள்ட்ட 4 வசக்கு அளவுக்கு நீங்க விளைச்சல் செஞ்சீங்களா, நீங்க கொடுக்க வேணாம். 4.5 வசக்கு செஞ்சிருக்கீங்களா, கொடுக்க வேணாம். 5 வசக்கை அடைந்தால்தான் உங்களுக்கு நீங்கள் விளைச்சல் செய்ததிலிருந்து ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வசக்கு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்துல அளவுகளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். இந்த வசக்கு என்பதை நம்முடைய அளவிற்கு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, 5 வசக்கு அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்திலேயே சாவு என்கின்ற ஒரு அளவும் இருந்தது. ஒரு வசக்கு அப்படிங்கிறது 60 சாவுகள் சேர்ந்துச்சுன்னா ஒரு வசக்கு என்று சொல்லுவார்கள். இப்ப 60 சாவு சேர்ந்து ஒரு வசக்கு அப்படின்னா, அப்ப 5 வசக்கு அப்படின்னா 300 சாவுகள். 300 சாவை அடைந்தால்தான் நமக்கு ஜக்காத்து கடமை. 5 வசக்குனாலும் ஒண்ணுதான், 300 சாவு அப்படின்னாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே சரியான அளவு. இப்ப ஒரு சாவு அப்படின்னா என்னன்னா, ஒரு சாவு அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவின்படி 2.5 கிலோ. ஒரு சாவு அப்படிங்கிறது 2.5 கிலோ. அப்ப 60 சாவு அப்படிங்கிறது 60 × 2.5 கிலோன்னு போட்டோம்னா 150 கிலோ. அப்ப 60 சாவுனா ஒரு வசக்கு, ஒரு வசக்கு 150 கிலோ, ஒரு வசக்குனா 150 கிலோ. இப்ப 5 வசக்குக்கு நம்ம இதை எடுக்கணும்னா 5 × 150ன்னு போட்டோம்னா 750 கிலோ. 750 கிலோ அளவிற்கு நம்ம செஞ்ச விளைச்சல் பொருட்கள் இருந்தால் அதற்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. 5 வசக்கு அப்படிங்கிறது இன்றைய அளவுகோலின்படி 750 கிலோ. 750 கிலோ அளவிற்கு நம்ம எடுத்த நெற்கதிர்கள் இருக்கு, இல்ல கோதுமை இருக்கிறது, தானியங்கள் இருக்கிறது, பேரித்தம்பழங்கள் இருக்கிறது, எதை நாம் விளைச்சல் செய்கிறோமோ அது ஒட்டுமொத்தமாக சேர்க்கும் பொழுது 750 கிலோ வந்துருச்சுன்னா அப்ப நம்ம அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இதுக்கு குறைவா 700 கிலோவோ அல்லது 600 கிலோவோ வந்தா அப்ப நமக்கு ஜக்காத்து கடமையாகின்ற சூழலே 750 கிலோவை எட்டும் பொழுது கடமையாக. சரி, இப்ப 750 கிலோ வந்துருச்சு, நம்ம எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, நபி அவர்கள் இதுல நமக்கு 2 விதமான கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள், 2 விதமான கோணத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது கோணம் என்னவென்றால், நீங்கள் விளைச்சல் செய்தது தானாக விளைந்ததாக இருந்தால், அதாவது இயற்கையாக பெய்யக்கூடிய மழையில தானாக விளைவதாக இருந்தால் நீங்கள் அந்த 750 இருந்து 10% நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இல்ல தானாக விளையல, நீங்க தான் நீர் பாய்ச்சிருங்க அப்படின்னா அப்ப நீங்க 5% கொடுக்கணும். ஏன்னா தானாக விளைவதை விட நம்ம நீர் பாய்ச்சி நம்ம விளைச்சலை ஈட்டெடுப்பது அப்படிங்கிறது நமக்கு ஏராளமான வேலைகள், சிரமங்கள், அதற்குன்னு தனியா செலவுகள் தான் ஆகும். இதனால ரசூலா ரெண்டையுமே பிரித்து நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. தானாக விளைபவற்றுக்கு நீங்கள் 10% ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். இல்ல நீங்க தான் தண்ணீர் பாய்ச்சி பம்பு செட்ல இருந்து எடுத்து பாய்ச்சிறீங்க, இல்ல ஏதாவது வேறு ஒரு வழியாக நீங்க தண்ணீர் பாய்ச்சி அதை வைத்து நீங்கள் விளைச்சலை நீங்கள் ஈண்டெடுக்கிறீர்கள் அப்படின்னா அப்பொழுது உங்களுக்கு 5% உங்களுக்கு ஜக்காத்தாக கடமையாக்கப்படுகிறது. சிம்பிளா சொல்லணும்னா 750 கிலோக்களை அடைந்து விட்டால் நமக்கு ஜக்காத்து கடமை. நம்ம எப்படி விளைவிச்சல் பார்க்கணும். தானாக விளைவித்ததாக இருந்தால் 10%, இல்ல நாம தண்ணீர் பாய்ச்சி நமக்கு அதன் மூலமாக ஒரு செலவு ஏற்பட்டதை மார்க்கம் கருத்தில் கொண்டு நமக்கு 5% குறைந்திருக்கிறது. இதுதான் விளைச்சல் நிலத்திற்கான, விளைச்சல் பொருட்களுக்கான ஜக்காத்தாக மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அளவுகோல் நிசாபாகும். இதற்கடுத்து நபி அவர்கள் ஒட்டகத்திற்கு, ஆட்டிற்கு, மாட்டிற்கு, இது போன்ற விஷயங்களுக்கும் நமக்கு எவ்வளவு ஜக்காத் கொண்டு தந்திருக்கிறாங்க. ஒட்டகத்தினுடைய வயது இவ்வளவு இருக்க வேண்டும்,
இத்தனை ஒட்டகம் வச்சிருந்தீங்கன்னா இத்தனை வயதுல இருக்கிற ஒட்டகத்தை நீங்க சக்காத்தா கொடுக்கணும். இவ்வளவு மாடு வச்சிருந்தீங்கன்னா இத்தனை மாடுகளை சக்காத்தாக கொடுக்க வேண்டும். இவ்வளவு ஆடுகள் வைத்திருந்தால் இவ்வளவு ஆடுகளை நீங்கள் சக்காத்தாக கொடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு சில வழிகாட்டுதல்களையும் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இறுதியாக புதையலை பற்றியும் நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். புதையல் உங்களுக்கு கிடைக்குதா, அதுல நீங்க எப்படி சக்காத் கொடுக்க வேண்டும், இது போன்ற தகவல்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹத் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.